பணக்காரவங்க அவங்களுடைய பணத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம இன்னும் அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கும். சோ நிறைய பேருக்கு என்ன ஆசை, ஓடுற வயசுல நல்லா ஓடி சம்பாதிச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்து நம்மளுடைய பணத்தை செலவழிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. ஐயோ இவ்வளவு நாள நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்காக தான் இப்ப ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம கையில இருக்கக்கூடிய பணமே பத்தாம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு வந்துடும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல பணக்காரவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 விஷயங்க, அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும், நம்மளும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நிச்சயமா போவோம். சோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நிச்சயமா நீங்களே அதை திருத்திப்பீங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், தமிழ்ல நிதி சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே கையில ஒரு போதுமான அளவு பணம் கிடைக்கிற வரைக்கும் ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒரு 40 வயசுக்குள்ள நிதி சுதந்திரத்தை அடைஞ்சிடணும், இல்ல 50 வயசுக்குள்ள நிதி சுதந்திரத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, 40 வயசு வரைக்கும் நான் நல்ல வேலை பார்ப்பேன், 40 வயசுக்கு மேல நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், நான் இவ்வளோ நாளா உழைச்ச பணம் எனக்கான வேலையை பார்க்கும் 40 வயசுக்கு அப்புறம், அந்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணிப்பேன்ப்பா, எனக்கு உழைக்கணுன்ற எண்ணம் இல்லை 40 வயசுக்கு மேல, அது வரைக்கும் நான் ஓடுவேன் அப்படிம்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு இனாஃப் அப்படிங்கிற ஒரு மணி போதும், இந்த பணம் நம்மளோட லைஃபுக்கு இனிமேல் வாழ போற காலத்துக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம்னு தெரியல, சம்பளம் வந்துருச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்திலே இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஃபியூச்சருக்காக இப்பவே யோசிச்சு சரியான பிளானிங் பண்ணி பணக்காரவங்க எப்படி திங்க் பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய லைஃப்ல நடைமுறைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான ப்ராப்ளமுமே கிடையாது. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 பாயிண்ட் தான் சொல்ல போறேன். நம்பர் 1, டோன்ட் சேவ், இன்வெஸ்ட் மணி. புரிஞ்சுதா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பணத்தை சேமிச்சு வை, பணத்தை சேர்த்து வை அப்படின்னு சொல்றாங்க, தவிர இந்த பணத்தை முதலீடு பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு மாதம் சம்பளம் வாங்குற, இதுல பாதி பணத்தை சேர்த்து வைக்கணும் உன்னோட ஃபியூச்சருக்காக அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அந்த பணத்தை சேர்த்து வச்சு என்ன ஆக போகுது? பீரோலுக்குள்ள பூட்டி வைக்கிற மாதிரி தான். பீரோலுக்குள்ள இன்னைக்கு நீங்க 100 ரூபா திறந்து உள்ள வைக்கிறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து பாக்குறீங்க, அந்த பணத்தோட வேல்யூ 100 ரூபா தான். பட் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ் வாங்க முடியும், அதே அடுத்த வருஷம் அந்த சிப்ஸோட விலை 110 ரூபாய் ஆயிடும், நமக்கு 10 ரூபா நஷ்டம். ஸோ இப்படிதான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டை நடந்துகிட்டு இருக்குது. எஃப்டில போட்டு வைன்னு சொல்லுவாங்க பணத்தை, ஓகே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. எஃப்டில ஒரு 6.5% 7% கொடுக்குறாங்களா, ஒரு 5 வருஷம் போடுறீங்களா, முடிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்டை கிட்டத்தட்ட 7% இருக்குங்க. அதுக்கு ஈக்குவல் பண்றதுக்கே எஃப்டில அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எஃப்டில போடுறதுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, சேஃபா இருக்கணும் நம்ம பணம் அப்படிங்கிறதுக்காக தான் எஃப்டில போய் போடுறீங்க. பட் அது கூட நமக்கு ஒர்க்கே ஆகாது. சோ நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் மக்கள் என்ன பண்றோம், பணத்தை சேர்த்து வச்சா போதும்பா, சந்தோஷம், பணம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அதை முதலீடு பண்ணி அந்த பணத்தை பெருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்க மாட்டேது. சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பணக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை சேமிச்சு மட்டும் வைக்க மாட்டாங்க, அந்த சேமிச்ச பணத்தை முதலீடு பண்ணி அந்த பணம் அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 2, லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு ரொம்ப நாள் காத்திருக்கணும் அதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அது இல்லைங்க. இப்போ நம்மள மாதிரியான ஆட்களுக்கு கையில காசு இல்லை, அதனாலதான் சேமிக்க முடியல. கையில சேமிச்ச காசு இருந்தா மட்டும்தான் அதை முதலீடு பண்ண முடியும், இதெல்லாம் எனக்கு புரியுது. ஸோ நானுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய் ஒரு பிராண்டடான ஒரு ஸ்லிப்பர் வாங்கணும், ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா ஒரு 300 ரூபா 350 ரூபாய்க்கு என்ன செப்பல் கிடைக்குதோ அதை வாங்கி நான் போட்டுருவேன். ஏன்னா என் கையில அவ்வளவுதாங்க காசு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே செஞ்சிடறோம். பட் அதுதான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு. என்ன யுவராணி, என் கையில இதான் காசு இருக்கு அதனால தான் நான் இது வாங்குறேன். பணக்காரவங்க கையில 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும், அவங்களுக்கு வேணுன்ற பொருள் அவங்க வாங்கிப்பாங்க. நம்மளோட ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல தானே நம்மளா பொருள் வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இவ்வளோ நாளாக நானும் அதுதான் சரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா, ஒரு 350 ரூபாய்க்கு இவ்வளோ செப்பல் வாங்குறோம் அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு வருது? கொஞ்சம் நாளைக்கு தான் வரும், அதுக்கப்புறம் அது போயிடும். இல்லைனா அதை மெயின்டைன் பண்ணணும். அது செப்பலே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தால் அது பிஞ்சு போச்சுன்னா அது தைக்கணும், இல்லைனா தச்ச செப்பலை திரும்ப எப்படா போட்டு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்காக மறுபடியும் ஒரு 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக நம்மளுடைய காசு தேவையில்லாமல் இந்த சீப் ப்ராடக்ட் கொடுத்து வீணாக்கிக்கிட்டே இருக்கும். பட் பெரிய பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டைம் வாங்கினாலும் பிராண்டடாக வாங்கி அதை பாட்டுக்கு போட்டுருவாங்க, அது பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் அதை சரி செய்யறதுக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் செலவழிக்கிறதுக்கு வேண்டிய காசு
காசே வேண்டாம். அது எந்த பொருளா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நான் சொன்ன ஸ்லிப்பர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி லாங் டைம்க்கு வர மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, என் கையில காசு இல்ல, என் வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு ஜிம் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த ஜிம்னுடைய பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 499 தான். சோ அதனால அது ஈஸியா இருக்குனால அந்த ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த ஜிம் அந்த 499 ரூபாய்க்கு எவ்வளவு வர்த்துள்ளதை கொடுக்கணுமோ அது மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் இந்த பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தாலும் அதை கொடுத்து போய் பண்ணுவாங்க. அதுக்கான எஃபர்ட் அங்க இருக்கும். சீப்பா இருக்குன்னு நினைச்சு சீப்பான விஷயங்களுக்குலாம் நம்ம போறதுனால நம்மளோட லைஃப்ல தேவையில்லாம நம்மளுடைய காசை செலவழிச்சுட்டே இருக்கிறோம். நமக்கு என்ன வேணுமோ அதை கிடைக்கிறது இன்னும் தாமதமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வர்த்தாப்பா இவ்வளோ காசு கொடுத்தா அது சரியா இருக்குமா அப்படின்னு நினைச்சு அந்த காசு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு பொருளை வாங்குவாங்க. நம்ம இருக்கிற காசை இதை இப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தேவையில்லாம நம்மளோட காசை நமக்கே தெரியாம செலவழிச்சுட்டு இருக்கோம். ஒரு பொருள் வாங்குறோம்னு நினைக்கிறோம், பட் அது ஒரு செலவு. ஸோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்பர் 3, ஹெல்த் அண்ட் லேர்னிங் ஆர் நான் நெகோஷியபிள். ஆரோக்கியத்துக்கும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் எந்த விதமான நெகோஷியபிளே கிடையாது. கண்டிப்பா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரிச் பீப்புள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த சாப்பிடுறதுக்கு, இந்த கத்துக்கிறதுக்கு, இந்த ஆரோக்கியத்துக்கு, இதுக்கு எல்லாமே அவங்க காசே பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்மளா என்ன திரும்ப பண்றோம், இந்த காசை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாப்பாடு விஷயத்துல எல்லாம் போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு சும்மா உட்காந்துருப்போம். அது அப்படியே நம்ம இருக்கிறது இல்ல, போய் ஜங்க் ஃபுட்டா வாங்கி குவிச்சுக்கிறது. ஜங்க் ஃபுட் கம்மி காசுக்கு கிடைக்குதா, ரோட் இடத்துல வாங்கி சாப்பிடலாம், டேஸ்டா இருக்கா, அதான் இப்போதைக்கு எனக்கு வேணும் அப்படின்றோம். நாளைக்கு கேட்டா, நான் ஒன்னும் சாப்பாடுக்கு அவ்வளவு செலவு பண்ணலையே, சாப்பாடுக்கெல்லாம் கம்மியா தான் செலவு பண்றேன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க அதை கம்மியா செலவு பண்ணாலுமே நாளைக்கு உங்களுடைய ஃபியூச்சர்ல உங்க உடல் பாதிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது தேவையில்லாத ஒரு செலவு தான் வைக்கும். ஆனா ரிச் பீப்புள் பொறுத்தளவுல நல்ல ஆரோக்கியமான சாப்பாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளவு வேணாலும் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க, அது நல்ல ஃபுட்டா இருக்கிறது. ஏன்னா அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மேல. நம்ம ஒரு பணத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், நாளைக்கு அந்த பணம் பெருசாகும் அப்படின்ற கதையெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க மேல நீங்க முதலீடு பண்ணணும். நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்கணும், நம்ம பார்க்க அழகா இருக்கணும், நம்ம ஹேர் அழகா இருக்கணும்ன்ற மாதிரி ஹேர் கட் பண்றது, பியூட்டி பார்லர் போறது, இதெல்லாம் நார்மலான திங்ஸ். பட் அதையும் மீறி நம்ம உள்ள இருக்கக்கூடிய பாடி அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா, அதுக்கு நம்ம என்ன பண்றோம்ன்றதை யோசிக்கணும். அப்புறம் இந்த புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மள மாதிரியான மக்களுக்கு இல்ல. ஏன்னா நமக்கான டைமும் கிடைக்க மாட்டேது, நம்மளோட சுற்றுச்சூழல் அந்த மாதிரி ஆயிடுது. சோ நம்மளே அந்த இடத்துல குறை சொல்ல முடியாது. பட் இந்த பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்களா, இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோமா, நாளைக்கு எப்படி கத்துக்கலாம், நாளைக்கு வேற என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இந்த டெக்னாலஜி வளர்ந்துருச்சா, இதை வச்சு எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம், இதனால மக்களுக்கு என்ன பயன் இருக்கு, இதனால நமக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னு புதுசா கத்துக்கிறதுல அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. நம்ம அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ரிச் பீப்புள் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கும், அதாவது ஹெல்த்துக்கும், நம்ம கத்துக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்கும் எப்பவுமே ஒரு லிமிட்டே செட் பண்ணக்கூடாது. நம்ம பொதுவா எப்பவுமே பட்ஜெட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி டிராவல் பண்றோம், இல்ல வீட்டுக்கு செலவுக்கு இது, இல்ல ட்ரெஸ்ஸுக்கு இது, அதுக்கு இது, இதுக்குதுன்னு அவ்வளவு பட்ஜெட் போட்டு வைக்கிறோமே தவிர நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னைக்காச்சும் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கோமா? இப்போ நம்மளுடைய நாலேஜ் இவ்வளவு இருக்கு, நம்ம நாலேஜ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஸ்டெப் நம்ம எடுத்துருக்கோம் நீங்க யோசிங்க. அப்புறம் கேட்டா எனக்கு காசு இவ்வளவுதான் கொடுக்குறாங்க, எனக்கு சம்பளம் இவ்வளவுதான் வருது அப்படின்னு புலம்புறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணுங்க. அப்பனா மட்டும்தான் நம்மளோட லைஃபும் அப்கிரேட் ஆகும். நம்பர் 4, மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். பணக்காரவங்களுக்கு நல்லா தெரியும், மாசம் வரக்கூடிய சம்பளத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. சீரியஸ்லி சொல்ல போனா ஒரே ஒரு சம்பளத்தை வச்சு நம்ம லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ வேற எந்தெந்த வழிகள்ல இருந்து நம்மளால பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத யோசிக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் டைம்ல என்ன விஷயங்கள் பண்ணலாம், பணம் சம்பாதிக்க முடியுமா, வேலைக்கு போயிட்டு இருக்க டைமை தவிர்த்து அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நமக்கு என்ன தெரியும், நமக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் மூலமா நமக்கு இன்னொரு ஒரு பணம் வந்துகிட்டு இருக்கும். இல்ல உங்களுக்கு ஒரு பிசினஸ் தெரியுமா, சைடுல ஒரு பிசினஸ் பண்ணுங்க, என்ன தப்பு இருக்கு. இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்களா, அது ஒரு லீஸ்க்கு கொடுங்க. ஒரு பில்டிங் வச்சிருக்கீங்களா, அது ரெண்ட்டுக்கு கொடுங்க. எப்படியாச்சும் சைடு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரணும். இது ஒரு சிங்கிள் இன்கம் சோர்ஸை விட சைடுல நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். சோ ஒரு பணக்காரனா ஆகணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, மாச சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு நானும் பணக்காரனும் ஆகணும், நானும் பணக்காரனும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். நிஜமா நான் சொல்லணும்னா இதுக்கு மேல என்னால பண்ண முடியல யுவராணி, நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். நீங்க இந்த நிலைமையில இருந்து வேற ஒரு நிலைமைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சோ மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸா இருக்கும் மேலே ஏறி போறதுக்கு. நம்பர் 5, surround yourself with right people. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு டீம்ல அடுத்து வளரணும், புதுசா நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய கத்துக்கணும், நல்லா சேமிக்கிறீங்க, இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க டீம்ல இருக்கக்கூடிய மித்தவங்க என்ன பண்ணுவாங்க,
இவ பாரு இப்படி இருக்கா, இவ பாரு கஞ்சமா இருக்கா, இவ மட்டும் விவரமா இருக்கா அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டியை உங்களுக்கே தெரியாம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இதுவே ஒரு ரைட் பீப்புளோட நீங்க சுத்தி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட growth இப்ப இருக்கிறதையும் தாண்டி இன்னும் வேற வேற லெவலுக்கு தான் போகும். அதே மாதிரி நம்மளை சுத்தி ஒரு சக்சஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய பீப்புளா இருக்கணும். அண்ட் நமக்கு மேல இருக்கக்கூடிய பீப்புளோட தான் நம்மளுடைய சர்க்கிளே நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம இருக்கோமா, அது ஓகே, நான் எந்த விதமான விஷயமும் சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கதையே நான் இழுக்கல. ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, இல்ல அடுத்த ஒரு லெவல் நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட கான்டாக்டை டெவலப் பண்ணணும். அந்த கான்டாக்ட் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது, உங்களுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்கணும். அது உங்களோட கையில தான் இருக்கு. யாராச்சும் வந்து நீ அவங்க கிட்ட பேசு, இவங்க கிட்ட பேசு, இந்த கான்டாக்ட் பில்ட் பண்ண, அந்த கான்டாக்ட் பில்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தான் அந்த கான்டாக்ட் பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எடிட்டரா இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மேல யார் சூப்பர் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மேல யார் இருக்காங்க. அப்படியே கான்டாக்ட் பில்ட் பண்ணி நம்மளை சுத்தி ஒன்லி நல்லவங்க ரைட் பீப்புள் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தான் ஒரு லெவல்ல இருக்கீங்க, உங்களுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல உங்களால என்ன கத்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கத்துக்கிட்டா தானே நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்க நகர்றதுக்கான டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். கூடவே சேர்ந்து நம்மளோட லைஃப்ல நம்மளும் க்ரோ ஆக முடியும். அப்படி நம்ம க்ரோ ஆனாதான் நம்மளோட பணமும் க்ரோ ஆகும். எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்கனெக்ட், எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒன்றிணைந்தது தான். நீங்களே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் ரைட் பீப்புளா ராங் பீப்புளா அப்படிங்கிறத ஈஸி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு வருஷமா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்களா, ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, இல்லை 6 மாதம் இல்லை 3 மாதம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. முன்னாடியோட இப்போ நீங்கள் வளர்ந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா சீரியஸ் ரைட் பீப்புள்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க. இல்லை முன்னாடியோட மோசமாக இருக்கு, இல்லை அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உங்களை மேலே ஏற விடாம கீழே இழுத்து விட்டுருவாங்க. எப்பா நீ மேலே ஏறதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, எதுக்கு கீழே இழுத்து விடுற அப்படின்னு நம்மளால கேட்கவும் முடியாது. அந்த சமயத்தில் நம்ம தான் சூதானமாக முடிவெடுத்து வேற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இதை தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்கிறோம். நம்ம கையில் பணம் இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம ஒரு ஃப்ரீடமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஐயோ 9 மணி ஆனால் 10 மணி ஆனால் ஆஃபீஸ்க்கு போகணுமே அப்படிங்கிற எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம கையில் பணம் இருக்குது, நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்க. உங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு டார்கெட் கொடுத்து அச்சீவ் பண்ணாலும் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அட்டென்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பல வழிமுறைகள்லாம் இருக்குது. நான் சொன்னது ஒரு சும்மா ஒரு கிறிஸ்பியாக ஒரு 2 மார்க் கொஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். 5 மார்க்ஸ் 16 மார்க்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்களும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில் இந்த பணம் அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் கஷ்டப்படுவேன், பட் என் பணத்தை என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்போ நான் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நிதி சுதந்திரத்தை அடைகிறதுன்னு எனக்கான ஐடியா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பயோவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸை வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இப்போ 50% ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கோர்ஸினுடைய வேல்யூ